ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்பில் சன்லைட் படவே கூடாது. ஸோ அப்போ அதை எங்கே நிறுத்துறது? அப்படி ஒரு பாயிண்ட்டுக்கு பேர் தான் லெக்ராஞ்ச் பாயிண்ட் L2. பூமியிலிருந்து 10 லட்சம் மைல்கள் தூரமாக இருக்க இந்த பாயிண்டில் தான் வைக்கணும். லெக்ராஞ்ச் பாயிண்ட் அப்படிங்கிறது ஸ்பேஸில் ஒரு ஸ்பெஷல் பாயிண்ட். இந்த இடத்துல கிராவிட்டியும் மோஷனும் பேலன்ஸ் ஆகுறதுனால ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டால் ஸ்டேபிளாக இருக்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான பாயிண்ட் தான் L2. இது பூமிக்கு பின்னாடி இருக்குது, சூரியன்லேருந்து மறைஞ்சும் இருக்குது. இந்த யூனிக்கான பொசிஷனை தான் செலக்ட் பண்ணாங்க ஜேம்ஸ் வெப்புக்காக. சூரியன்லேருந்து மறைஞ்சு இது இருந்தாலும் அது மேலே கொஞ்சமாக ஹீட் படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதையும் தாண்டி இந்த டெலஸ்கோப்பை கூலாக வச்சுருக்க இதில் 5 தின்னான லேயர்ஸ் சன் ஷீல்டு மாதிரி ரெடி பண்ணணும்னு பிளான் பண்ணாங்க. இந்த சன் ஷீல்டை டிப்ளாய் பண்ணுறது தான் இருக்கிறதுலே டஃபஸ்ட் ஜாப். ஏன்னா இது ஃப்ளெக்சிபிளாக ஈஸியாக உடையிற மாதிரி தான் இருக்கும். அப்படி உடையலாம் கூட. ஒரு கொடையை மடித்து ராக்கெட்டில் வச்சு அனுப்பி அது ஸ்பேஸில் போய் ஓப்பன் பண்ணுற மாதிரி. ஆனால் இந்த கொடை ஒரு டென்னிஸ் கோர்ட் அளவுக்கு 5 மெல்லிசான லேயர் கொண்டு இருக்கும். இதில் ஒவ்வொரு லேயரும் 1 இன்ச்சில் 1000ல் 1 பங்கு அந்த அளவுக்கு மெல்லிசாக இருக்கும். இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயம் ஸ்பேஸில் நடக்கவே இல்லை. ஒரு வயலண்ட்டான லான்ச்சையே தாங்குற அளவுக்கு அது கிழியாமல் டேமேஜ் ஆகாமல் இருக்க மாதிரி டெஸ்டிங்கும் நடக்கணும்.